Hi friends, welcome back to Kongu Adukkalai. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஈஸியான chicken ghee roast recipe தாங்க பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ chicken ghee roast பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா என்னென்ன போட்டு அரைக்கணும்னு பார்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்தது கலர்க்காக நான் இன்னைக்கு ஒரு 4 காஷ்மீரி சில்லி எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் போல கொத்தமல்லி விதை போட்டுக்கோங்க. பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன். இத நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வறுத்தெடுத்தது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 பல் போல பூண்டு சேர்த்துட்டு நம்ம இதை தண்ணி விட்டு மையா அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துர்க்கேங்க. இது போன்லெஸ் இல்ல, வித் போன்ஸ் தான் எடுத்துர்க்கேன். சோ இதுல நான் இப்போ ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு நீங்க தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இத 1/2 an hour நம்ம இப்படியே மேரினேட் பண்ணி ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல பொடி பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த இந்த சிக்கன் இதல ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் போல தண்ணி இதல ஆட் பண்ணி நம்ம ஊத்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. ஸோ தட் இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் போல் ஆச்சு. நம்மளுக்கு நல்லா தண்ணி சுண்டி வந்துச்சு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போது இதை நம்ம சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. இதை ஒரு கலக்கி விட்டுருங்க. பாருங்க, நம்மளோட சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டிப் ஆஃப் தி டேங்க, இன்னைக்கு நம்ம பண்ண சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபில உங்களுக்கு கேஷ்யூ நட்ஸ் பிடிக்கும்னா நீங்க அதை கூட கடைசியா நல்லா கொஞ்சம் நெய், ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நீங்க அதை நல்லா ஃப்ரை பண்ணி இதுல கடைசியா நீங்க ஆட் பண்ணி கூட சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க வர ஒயிட் ஐகான் பிரஸ் பண்ணி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல எங்க சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.